ஃப்ரெண்ட் அவுட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கறதாலும் சட்டப்பேரவையில கேளுங்க. டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இன்னுமே தொழில்துறை அமைச்சர்னு நினப்பு. ஃபர்ஸ்ட் அவரை தோத்துட்டதை ஒத்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மதுரையில் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் தாவேகாவுக்கு அப்படியே ஜம்ப் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க இப்போ ரீசெண்டாக செய்தியாளர்கள்லாம் சந்திச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ ஆந்திரா பக்கம் என்னுடைய முதலீடெல்லாம் போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்றீங்க. அது என்ன, நாங்கள் பண்ண தப்பு கிடையாது, திமுகவில் சில இதெல்லாம் பண்ணலை, அதனால போயிடுச்சு. இதை நான் இங்கே சொல்ல மாட்டேன், எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுங்க, இல்லைன்னா சட்டமன்றத்துல எதிர்கட்சியை கேட்க சொல்லுங்க, நான் சொல்றேன். டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இன்னமுமே அமைச்சர் அப்படின்னு நினைப்பு. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணையார் தனையா இருக்காங்கல்ல, பண்ணையார் தனமா, அதுல இருந்து வெளில வர சொல்லுங்க, தோத்துட்டதை ஒத்துக்க சொல்லுங்க, மக்கள் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க, ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே விமர்சிச்சிருக்காங்க ஒரு முன்னாள் அமைச்சரை. ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா இன்னமும் கூட திமுக மேலதான் பழிய போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கஷ்டப்பட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்துட்டு என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இங்க இவங்களால ஒழுங்கா செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்க இருந்து ஆந்திராவுக்கு போறாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பு இருக்காத மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. ஆனா பாதிப்புகள், ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியாகும், தமிழுடைய வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி கம்மியாகும், பொருளாதார வளர்ச்சி கம்மியாகும், பல விஷயங்கள் இருக்கு. இது யாரு பதில் சொல்லுவா? இந்த டவுட்டை யாரு தீர்ப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா எதனால போனாங்க அப்படின்ற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் சட்டமன்றத்துக்குள்ளதான் சொல்லுவேன், வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களா. இது பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் பேசுற வேண்டிய ஒரு பேச்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா தொழில் முதலீடுகள் நம்மளை விட்டு கைமீறி பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. ஏன் அப்படின்றத விவரிக்கிற வேண்டிய இடத்துல அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறாங்க. அதற்கான காரணத்தையும் அவங்க தெரிவிக்க வேண்டும். எந்த இடமா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியா ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்ற போது அதற்கான காரணத்தை தெளிவா அவங்க கூறணும். கரெக்ட். ஆனா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க தவறும் பட்சத்துல முதலமைச்சர் இருக்கிறார். இங்க முதலமைச்சரை வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஒண்ணு, அமைச்சர்களும் என்னன்னா ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது நான் சட்டமன்றத்துக்குள்ளதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னா, எம்எல்ஏகள் கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? மக்கள் கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கு எங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எம்எல்ஏ கேள்வி கேட்டா நம்ம எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்ற விஷயம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க என்ன பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்க கூடாததுக்கு உங்களை நான் சில விஷயங்களை சொல்லி நான் என்ன பண்ண அடக்குவேன்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. உன் மேட்டர்லாம் எனக்கு தெரியும், நீ கேள்வி கேள பாத்துக்கலாம். இந்த வடிவேலு படத்துல ஆடு திருடவன் எவன்டா சொல்லுடா, அவனுக்கும் சில சம்பவம்லாம் வந்துட்டு போமா இல்லையா, நீ தைரியமா சொல்ல அப்படின்ற மாதிரி தான் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க எவிடன்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன், சட்டமன்றத்துல கேள்வி கேட்கட்டும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா தெரியவே மாட்டேங்குது மேடம். ஏன்னா லைவ் கட் பண்றாங்க. லைவ் எப்போ போகுது சாமானிய மக்களுக்கு தெரியல, லைவ் எப்போ போகுது எப்போ கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியில இருக்கிற அமைச்சருக்கே தெரியல. ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, நான் வெளியே வந்தேன் அப்பதான் எனக்கு லைவ் கட்டாந்தே தெரியும், லைவ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு சூப்பரா பேசிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. சோ உங்களுக்கே முதல்ல தெரியல லைவ் எப்போ கட் ஆயிடுச்சு கட் ஆகலன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க சட்டமன்றத்துல சொல்லுவீங்கன்னு சொன்னா அது மக்களுக்கு எப்படி போய் சேரும்? அது ஒரு விதத்துல இருக்கு. நீங்க எம்எல்ஏக்கு பதில் சொல்லணும்னா டைரக்டா நீங்க தான் பண்ணுங்க, எம்எல்ஏக்கு பதில் சொல்லிடுங்க. ஆனா மக்கள் கேள்வி கேட்கறாங்க, எங்க சொல்லுவீங்க? நீங்க பிரஸ் மீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்கிட்ட இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, எங்களை விமர்சிச்சீங்களே, ஏன் தொழில் முதலீடு எங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விமர்சிச்சீங்களா, இந்தாங்க இதான் ஆதாரம், எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டை வச்சு என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும். இல்லையா தொழில் முதலீடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், வாங்க அது செய்யலாம் இது செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மேஜிக் பண்ற மாதிரி ரீல்ஸ் போட்டாங்க. அந்த அமைச்சர் அம்மா ரீல்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு போயிடலாம எவிடன்ஸ் இருக்கு, உங்க ரீல்ஸ் உங்க பேஜ்லயே போடுங்க, இல்ல டிவிகே சார்பா போடுங்க. எவ்வளவு கவர்மெண்ட் பேஜ் இருக்குங்க, தொழில்துறை சார்ந்த கவர்மெண்ட் சோசியல் மீடியா பேஜ் இருக்குது, அதுல போடுங்க, உங்க பேஜ்ல போடுங்க, மக்களுக்கு போய் சேர்ந்துரும்ல. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, ஏன் முதலீடு போச்சு? உங்களாலதான் போச்சு, நீங்க ஆட்சி பொறுப்பெடுத்துதான் போச்சு. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய ஆட்சி செய்த தவறுகள் அப்படின்னா வெளியிடுங்க, அது நான் சட்டமன்றத்துலதான் வெளியிடுவேன் அப்படின்னா மக்கள் முட்டாளா, ஓட்டு போட்டவங்களா முட்டாளா அப்படின்ற மாதிரி ஆதாரம் இருக்கிற பட்சத்துல நீங்க வெளியிடணும். ஏன்னா உங்களுக்கு எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல, மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மக்கள் பிரதிநிதியா தான் சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் போறாங்க. இப்போ ஒரு தொகுதியோட மக்கள் பிரதிநிதியா தான் உள்ள போறாங்க. ஓகே ரைட், நீங்க
எம்எல்ஏ கிட்ட சொல்றதுன்னா மக்கள் கிட்ட சொல்ற மாதிரி அது எடுத்துக்கலாம். ஆனா இங்க மக்களே வீதிக்கு இறங்கி கேள்வி கேட்கறாங்களே, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகுது, மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிகள்லாம் இங்க கேள்விக்குறியாகுது. அப்போ இதை நீங்க பதில் சொல்ற இடத்துல அமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு, அதை சொல்ல வேண்டியதுன்னா சொல்ல, நான் சட்டமன்றத்தெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது நீங்க எடுத்துட்டீங்கன்னா டிஆர்பி ராஜா இன்னும் அமைச்சராகவே நினைச்சிட்டு இருக்கிறாரு, பண்ணையார் தனத்துல இருந்து அவர் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னா இது முதல்ல உங்களுக்கு தான் சொல்லணும். திமுக தோத்துதான் ஒத்துக்கிட்டு ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது எல்லா தப்புக்கும் திமுக தான் காரணம், திமுக காரணம் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்ட பேரு கூட இன்னும் திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திமுக மேல பழிய போட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க தெளிஞ்சிட்டு வாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம என்ன பண்ண ஆளுங்கட்சியா இருக்கிறோம், நம்ம அமைச்சரா இருக்கிறோம் சொல்லிட்டு நீங்க முதல்ல தெளிஞ்சு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க திமுக இது வியப்பா இருக்கு. உணருங்க, அத நம்ம ஜெயிச்சாச்சு, நம்ம தான் ஆளுங்கட்சின்றத உணருங்க அப்படின்னு. ஆமா, அதுதான் சொல்லணும். பண்ணையார் தானே சொல்றாங்க. இங்க திமுக பண்ணையார் தானே பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்க யாரு பண்ணையார் தானே பண்றா? இப்ப முதலமைச்சரை ஈஸியா பார்க்க முடியுதா? முதலமைச்சர் ஈஸியா பேசுறாரா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரா? இல்ல மக்கள் போராட்டங்கள் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, அவரை பார்க்க முடியல, அவரை சந்திச்சு கோரிக்கை விட முடியல, அவர் என்ன பண்ற பண்ணையார் தனமா என்ன பண்றாரு, அவருக்குன்னு ஒரு முன்னாடி தடுப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்கிறாரு. சட்டமன்றத்துல தடுப்பு செயல்படல. ஏன்னா சிம்ரன் ஸ்னேகா அவங்க எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு வர்றாங்க. திரைத்துறை சந்திவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஈஸி ஆக்சஸ் கிடைக்குது. மக்களுக்கு போராட்டங்கள் பண்றாங்க, விவசாயிகள் பயிர்க்கடன் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க, நாங்க முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல ஈஸியா சொன்னாரு, நான் பெரம்பூர் மக்கள் தொகுதி கிட்ட சொன்னாரு, நான் ஜெயிச்சுட்டா எங்க யார் வேணாலும் எப்ப பாத்துக்கலாம், ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தொகுதிக்கு அடிக்கடி வருவேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் நன்றி சொல்றதுக்கு வரவே இல்லை. ஒரு மாசம் ஆயிருச்சு. திருச்சி கிழக்கு போய் நன்றி சொல்லிட்டாரு. ஏன்னா அங்க இடைத்தேர்தல் வருது, அந்த தேர்தல இடைத்தேர்தல் மக்கள் ஓட்டு போடணும், அதனால அங்க போய் நன்றி சொல்றீங்க. ஜெயிச்ச மக்களுக்கு பெரம்பூர்ல இந்த பக்கத்திலே இருக்குது பெரம்பூர், நீங்க செக்ரட்டரியேட் வர்றீங்களா, பக்கத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குமா பெரம்பூர் தொகுதி, ஒரு நன்றி சொல்லிட்டு போலாமா? போகல, எதுவுமே பண்ணல. ஆனா இவர் என்ன சொன்னாரு, என்ன ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜெயிச்சுட்டு மக்கள் போராடுறாங்க மின்வெட்டுனால, அவங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு முதலமைச்சருக்கு டைம் கிடையாது. விவசாயிகள் போராடுறாங்க, பயிர்க்கடனை நீக்குங்க ஐயா, தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லி எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டீங்க, நாங்களும் உங்களை உட்கார வச்சோம், எங்களுக்கு இது மாதிரி ஓரவஞ்சனை பண்றீங்களே, எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டா அதுக்கும் டைம் சொல்றது இல்ல. சரி, ஓகே, ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய கேள்விகளா எதிர்கட்சிகள் கேட்டா அதுக்கும் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரை கேள்வி கேட்டா வேற அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள் கேள்வி கேட்டா வேற அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. இப்ப யாரு பண்ணையார் தனமா நடந்துக்கிறா? வெட்ட வெளிச்சமா தெரியுது யார் பண்ணையார் தனமா. ஆனா இவங்க மேல இருக்கிற தப்ப மக்கள் என்ன பண்ற, இவங்களுக்கு முக்கியமா நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மமதையில இருக்கிறாங்க. இது உண்மையில இருந்தது. நீங்க எது சொன்னாலும் கண்மூடிதனமா நம்புறதுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, உங்களை பின்பற்றுகிறவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கதையே வேற. ஏன்னா மக்கள் பாக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், ஃபேக்ட் என்ன, அமைச்சர்கள் பேசுறது என்ன, எம்எல்ஏக்கள் பேசுறது என்ன, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் உண்மை இருக்கு, எந்த உண்மையை மறைச்சு இவங்க பேசுறாங்க அப்படின்றது எல்லாமே ஓப்பனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்களுடைய மனநிலைமை என்னன்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் கேட்கறாங்க அப்படின்றதுக்காக வாயை திறந்தாலே பொய்களா பேசி திரிஞ்சிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாருமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பக்கம், ஆதவர்ஜனா ஒரு பக்கம், இப்ப கீர்த்தனா அவர்கள் அவங்களும் வந்துட்டாங்க. சோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் ஓப்பனா பிரஸ் மீட்ல கொடுங்க மேடம். நீங்க அப்பவே எல்லா பிரஸ் இருந்தாங்கல்ல, இந்தாங்க எவிடன்ஸ், எங்க மேல தப்பு கிடையாது, நான் சட்டமன்றத்துல என்ன பார்த்து கேள்வி கேட்டாதான் சொல்லுவேன் அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கேள்வி பதில் டைம்ல கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி பதில் சொல்றீங்க அப்படின்றதுல பார்க்க தான் போறோம். இதுல என்ன ஒரு வேதனைக்குரிய செயல்னா, நம்மளுக்கு லைவா பார்க்க முடியாது, எப்படி இவங்க எடிட் பண்ணி அனுப்புவாங்க. சோ அந்த எடிட் பண்ணி அனுப்புறதுல அவங்க மேல தப்பு இல்ல ரைட்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ இவ்வளவு விவகாரம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு எங்களுக்கு லைவ் கட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பிரஸ் மீட் அமைச்சு பிரஸ் மீட்ல சொல்லுங்க, இல்ல ரீட்ஸ்ல போட்டுருங்க. இப்படி இருந்தாலும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருமே, மக்களுக்கு உங்களுக்கு மேல நல்ல பேர் வந்துருமே. திமுக தான் காரணம், திமுகல தான் போனாங்க அப்படின்னா ஓப்பனா ஓடிச்சு பேசுங்க. உங்களுக்கு தான் லட்டு ஆச்சு, திமுக தப்பு செஞ்சா அது மக்கள் கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து லட்டு சாப்பிடுற மாதிரி ஆச்சு. ஆதாரம் கையில இருக்கிற பட்சத்துல அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பின்னாடி ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்துல பேசினா லைவ் கட் ஆயிடும், மக்கள் கிட்ட போய் சேராது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ எவிடன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அது ஓப்பனா பொதுமக்கள் கிட்ட கேட்கணும். ஏன்னா மக்கள் தான் அவங்களை ஓட்டு போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ மக்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏன் முதலீடுகள் அங்க போச்சுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு பதில் சொல்லுங்க மேடம்.
அதுக்கப்புறம் நீங்க சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கேட்கிற எம்எல்ஏக்கள் கேட்கிற கேள்விக்கு பொறுமையா நீங்க பதில் சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஆமா, கேள்வி கேட்கறது எதிர்க்கட்சியினுடைய வேலை, அதை கரெக்டா அவங்க செய்யறாங்க. பதில் சொல்றதுதான் இவங்க வந்து செய்யாம வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்றது அதிமுகவுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய ஒண்ணு. இப்ப செல்லூர் ராஜு அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்து தாவேகாவுக்கு வருவாங்கன்ற மாதிரி தகவல்கள் வந்துச்சு. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து அதிமுகல தான் இருப்பேன், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பிச்ச இந்த கட்சியில தான் நான் இருப்பேன், நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா அப்புறம் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் தாவிட்டு போறாங்க. அதோட இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்களை தொடர்ந்து நிர்வாகிகளும் நிறைய பேர், இப்ப ரீசெண்டா டாக்டரா இருக்கக்கூடிய சரவணன் அப்புறம் குமார் இவங்கெல்லாம் கூட தாவேகா பக்கம் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கிறது இபிஎஸ்க்கு கவலையா இருக்கோ இல்லையோ, அதிமுக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ரொம்பவே ஒரு கவலை கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நீங்க அதிமுகவுக்கு பக்கபலமா இருந்த ஒரு ஓட் பேங்க், அவங்களுக்கு அடித்தளமா இருந்த ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கலாம். தென் மாவட்டங்கள்ல நீங்க ஓவரால் தென் மண்டலங்களே எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. ஜெயலலிதா கட்டமைப்பு அப்படி கட்டமைச்சாங்க. சசிகலாவுடைய உள்ளவர்வு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்க தென் மாவட்டங்கள்ல அதிமுக அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஓட் பேங்க் இருக்குல்ல, கண்ணை மூடி நீங்க தென் மாவட்டங்கள் எங்க இருந்தாலும் அதிமுக அறுவடை செய்யும். அந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்கை அந்த அம்மா கட்டமைச்சிட்டு போனாங்க. ஆனா இது அந்த அம்மா இறப்புக்கு பிறகு, சசிகலா வெளியேறின பிறகு, டிடி வீரன் தனியார் பிரிந்த பிறகு, ஓபிஎஸ் வெளியேறின பிறகு என்னன்னா இந்த கட்டமைப்பு அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. ஆனா மதுரை மாவட்டத்துல மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பெல்ட்டா வந்து என்ன பண்ணிருந்தாங்க, அதிமுக கட்டமைச்சினாங்க. ஆட்சியில் இல்லாத போது கூட பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஆட்சி காலத்துல 2021 சட்டமன்ற தேர்தலோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பாவா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் அவர்களாகட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், இவங்களாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களா சேர்ந்து என்ன பண்ணாங்க, உள்ள போனாங்க. சோ அந்த அளவுக்கு மதுரை மாவட்டத்துல அதிமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒரு காலத்துல தென்மண்டல அமைப்பு செயலாளரா திமுகவுல மூக்க அழகிரி அவர்கள் செயல்படும் பொழுது அது வந்து பயங்கரமா செயல்படுத்தி இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கட்சியில இருந்து விலகுனதுக்கு அப்புறம் இது அதிமுக கைக்கு போறதை நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த சமயத்துல இந்த தேர்தல்ல அதிமுகவையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு திமுகவையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு தாவேகா அப்படின்றது முன்னாடி ஏறி வந்திருக்கு. நீங்க மதுரை மத்தியா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமா திருமங்கலமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கையை விட்டு போகிற நிலைமைக்கு இன்னைக்கு தாவேகா அப்படின்றது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது வந்து மக்களுடைய ஆதரவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு இருந்த அந்த கவர்ச்சி அலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில இவங்க வந்து என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. இப்ப என்ன அப்படின்னா சமீபத்துல அதிமுகவுல இருந்து பல பேர் விலைக்கு என்ன பண்றாங்க, தாவேக்கால போற இணைய இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா அதிமுகவில இருந்து கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சம்பத் அவர்கள் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து விலைக்கு தாவேக்கால போறாங்க. எம்எல்ஏக்கள் விலைக்கு போறாங்க, பல பேர் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக கோட்டையை சரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தாவேக்கா வந்து என்ன பண்றாங்க, எல்லாரையும் கேட்ச் பண்றதை இங்க பாக்குறோம். சமீபத்துல செல்லூர் ராஜு அவர்கள் என்ன பண்ணாருன்னா தாவேக்கா பக்கம் போறதா அரசல் புரசலா பேசப்பட்டது. மதுரை மாவட்டங்கள்ல நீங்க பேசப்பட்டது. எல்லாருமே நினைச்சாங்கன்னா சரி நம்ம அண்ணன் உள்ள போறாரு, தாவேக்காக்குள்ள போறாரு, அவரை பிடிச்சி அப்படியே நம்ம மேல வந்துடலாம்ப்பா, நம்ம இழந்ததெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம், ஆனா ஆளுங்கட்சி தாவேக்கா அப்படின்னு பவர்ல நம்ம இருக்கும்போது அப்படி நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த ஒரு இமேஜினேஷன்ல செல்லூர் ராஜுடைய நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் செயல்படுறாங்க. ஆனா செல்லூர் ராஜு இதுல வந்து கடுமையா வந்து என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் எக்காரணத்து கொண்டும் அதிமுக விட்டு போக மாட்டேன், நான் எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா வழியில நான் வந்தவன், ஒருபோதும் நான் பேச மாட்டேன், ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அதிமுக 3ஆம் இடத்துக்கு போனாலும் 4ஆம் இடத்துக்கு போனாலும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. இது செல்லூர் ராஜு தரப்புல இருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வர வேண்டானே நாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இது வந்து செல்லூர் ராஜுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அதிமுகவுல மதுரை மாவட்டத்துல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாரையுமே அதிமுகவில இருந்து தாவேக்கா வந்து என்ன பண்ணுது, கேட்ச் பண்ணுது. இதுல மாத்திரம் இல்லாம தாவேக்கா தலைமை பொறுப்பு அமைச்சரா நிர்மல்குமார் அவர்களை மதுரை மாவட்டத்துக்கு நியமிச்சிருக்காங்க. சோ உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்குள்ளாகவே ஒரு கட்டமைப்பை வந்து என்ன பண்ணணும், பேஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், மதுரை மாவட்டத்துல தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். இதனால அதிமுக, தாவேக்கா, பாஜக இப்படி பண்ற கட்சியில உள்ளாட்சி அமைப்புகள்ல, நகராட்சி லெவல்ல, பேரூராட்சி லெவல்ல, மாநகராட்சி லெவல்ல இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இருப்பாங்களா ஒவ்வொரு கட்சியிலும், அவங்களை டார்கெட் பண்ணி கேட்ச் பண்ணி கட்டமைப்புகளை கட்டமைச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்றாரு, சூப்பரா செயல்பட்டு வராரு, தலைமை கொடுத்த ஆர்டரின் படி செயல்பட்டு வர்றாரு. அப்படின்றது இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் ஒரு பெரிய மாறுதல்.
இங்க மதுரை மாவட்டத்துல ஏற்படும் அப்படின்ற. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மூக்க அழகிரி மகள் கயல்விழி அவங்க என்ன பண்றாங்க, தாவேக்கா பக்கம் நகர்ந்துட்டு போறதை நம்ம பாக்குறோம். ஏன்னா நீங்க வந்து மேயர் பதவி கொடுங்க, மாநகராட்சி மேயர் பதவி கொடுங்க, மதுரை மாநகராட்சி மேயர் பதவி கொடுத்தீங்கன்னா நான் உள்ள வரேன் அப்படின்ற ஒரு டிமாண்டை அவங்க என்ன பண்றாங்க வச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதனிடையில திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சைட்ல இருந்து இந்த செல்லூர் ராஜு அவங்க கீழே இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அந்த பக்கம் தாவர ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவில் மதுரை மாவட்டத்தில் அதிமுகவுடைய கோட்டை சரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் இங்க கேட்ச் பண்ணிட்டு வராங்க. டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவை டார்கெட் பண்ணி கேட்ச் பண்ணிட்டு வராங்க அப்படின்றதுதான் இங்க வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மதுரை மாவட்டத்திலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் சூப்பரா காய்களை நகர்த்திட்டு இதை கேட்ச் பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த 2031ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்ற மாதிரி நிலைமை மாறிடும் போல தெரிகிறது. இப்போ விசிகா வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து கொடுக்குறேன்னு ஒரு 4 நாள் இழுத்தடிச்சாங்க. இந்த சொல்றேன், காலைல சொல்றேன், ஈவினிங் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வழியா ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. திருமாவளவன் அவர்களே மாத்தி பேசுறாங்கன்ற மாதிரியும் ஒரு டாக் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆதரவை நான் பேக் வாங்குறேன்ற மாதிரியும் அவர் சொல்ற மாதிரி தெரியுது சார். ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு சைலண்ட் மோதல் வந்து போயிட்டு இருக்காதான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல திருமாவளவனுடைய பேச்சு நகர்வுகளும் தாவேக்காவினுடைய செயல்பாடுகளும் இதற்கு சிறந்த சாட்சியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா இப்ப தாவேக்காக்குள்ள பல பூதாகரங்கள் வெடிச்சிருக்கு விசிகாவினால. ஏன்னா விசிகா 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஆனா அது அவங்க ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்ன பண்றாங்க போயிட்டு இருக்காங்க, நம்மளையே மேலே ஏறி சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்றாங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தாவேக்காவில் சில சலசலப்புகள் ஏற்பட்டுறதை இங்க நம்ம பாக்குறோம். சோ இதனால விசிகா இந்த ஆதரவு நிலையில நீடிக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் இந்த பக்கமும் இருக்கிறாரு, இந்த பக்கம் இருக்கிறாரு, எதனா ஒரு பக்கம் சாஞ்சிடாம 2 பக்கமும் காலை வச்சு ஸ்டேபிளா இருக்கிறாரு அப்படின்றதுனால இது வந்து தாவேக்காவுக்கு தான் பெரும் ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்தா இருக்கு. சோ இதனால விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் எப்படி என்ன பேசினாரு, இவங்களை நோக்கடிக்கிற மாதிரி என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தாவேக்கா ஒரு சில விஷயங்களை தவறும் பட்சத்தில் நாங்க என்ன பண்ணுவோம், ராஜினாமா பண்ணிட்டு கூட ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐயுமலா இருக்கட்டும், இவங்க ஸ்டார்டிங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு தான் இருந்தது. இப்ப இடதுசாரிகள் அவங்க வந்து ஸ்டெடியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னி வரைக்கும் கூட்டணிக்குள்ள போகாம வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கிறாங்க. ஆனா விசிகா இந்த விஷயத்துல மாறினாங்க. ஆஃபர்கள் கொடுக்கும்போது உள்ள போனாங்க, சரி அமைச்சரவையில் உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஆனா இங்க உள்ள போயிட்ட பிறகு இவங்களுடைய நடவடிக்கைகள் தாவேக்காவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டது. ஏன்னா திருமாவளவன் அப்படி பேசுறாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் இன்னொரு பதிவும் போட்டாரு, இந்தியா கூட்டணியில இருந்து அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல வந்து திமுக கலந்துக்கவே இல்லை. இதை குறித்து அவர் என்ன பண்ணாரு, கவலை தெரிவிச்சார். திமுக வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல வந்து கலந்துக்காது, நான் வருத்தம் அறிவிக்கிறேன், எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த பேச்சுகள் கூட்டணிக்கு நான் எப்போ வேணாலும் ராஜினாமா பண்ணிட்டு ஆதரவு வாபஸ் வாங்குவேன், இந்த பேச்சுகள் இதெல்லாம் வந்து தாவேக்காவை விரும்ப செய்யல, ரொம்பவே நோக்கடிச்சது, அவங்களை விமர்சிக்கிற மாதிரி இருந்தது. இது மாத்திரம் இல்லாம வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆணவ படுகொலை இருக்குல்ல, இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறார். இது விசிகாவினுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட பல தடவை இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வாக்குறுதியாவே தேர்தல் வாக்குறுதியில இது சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம இதை செயல்படுத்தணும் அப்படின்னு விசிகா ரொம்பவே என்ன பண்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இது தாவேக்காக்குள்ள தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சில தலைவர்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பேசப்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசும்போது பலரை இதை அஃபெக்ட் பண்ணும், அதனால இதை எடுக்க கூடாது அப்படின்னு பல தடவை சொன்னாலும் விசிகா அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. சோ அதனால இந்த மாதிரி பேச்சுகள்லாம் தாவேக்காவுக்கு ரொம்ப வந்து இடைஞ்சலா இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ஏன் பாமக உள்ள கொண்டு வரக்கூடாது, 5 தொகுதி வச்சிருக்காங்க, பாமக கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. பாமகவும் எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியினரும் கூப்பிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்கறாங்க. சில தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் விஜயை சந்திச்சு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு.
கொடுத்த உடனே ஆளுநர் உரை வருது. அந்த ஆளுநர் உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்ட பிறகு தாவேக்கா இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும், அது சமூக நீதி அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்றாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதைதாங்க திமுகவும் சொல்லிச்சு. திமுக என்ன சொல்லுச்சுன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க முடியாது, மாநில அரசு எடுத்துச்சுன்னா அது உச்சநீதிமன்றத்துக்கு போனா அது ரிஜெக்ட் தான் ஆகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க நடத்தி கொடுத்துட்ட பிறகு திமுக அதை எடுக்கும் அப்படின்னு சொன்னா. சோ ஃபால்ட் யார் கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின பிறகு நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு சொல்றாங்க. அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாமக. அப்ப எதிர்த்த பாமக தாவேக்கா சொல்லும் போது ஏன் சம்மதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நீங்க பாமக அப்பவும் திமுக கிட்ட இந்த கோரிக்கை வச்சீங்க. திமுக சட்டமன்றத்துல ரொம்ப தெளிவா அப்போ முதலமைச்சரா இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது பீகார்ல இது மாதிரி எடுத்திருக்காங்க, பீகார்ல எடுத்து இது ரிஜெக்ட் ஆயிருக்கு, உச்சநீதிமன்றத்துல போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா மாநில அரசுக்கு அந்த எடுக்கிறதுக்கான உரிமை இல்லை, எடுத்தாலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டோம், அதன் அடிப்படையில் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப திமுக அரசு சொல்லிச்சு. அப்போ எதிர்த்த அன்புமணி இன்னைக்கு ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஒரு சமரசம் போகுது. இது மாத்திரம் இல்லாம சட்டமன்றம் முடிஞ்ச உடனே சௌமியா அன்புமணி அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து சந்திக்கிறாங்க, சில கோரிக்கைகளோட போய் சந்திக்கிறாங்க. சோ இந்த நகர்வுகள் எல்லாமே பாமக உள்ள வருதா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு வருது. விசிகாவினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, பாஜக பாமக எந்த கட்சி கூட இருக்குதோ அந்த செகண்ட் நாங்க வெளியேறுவோம் அப்படின்றது விசிகாவுடைய நிலைப்பாடு. இப்போ பாமக உள்ள வர மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விசிகா வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை விசிகா வெளியே அனுப்புறதுக்கு தான் பாமக உள்ள கொண்டு வரதுக்கு இவ்வளவு முயற்சிகள் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். தாவேக்காவுக்கு விசிக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது தொடருமா, இல்ல இத வெட்டி எரிஞ்சிட்டு வெளியே வந்துருவாங்களா, பாமக உள்ள வந்துச்சுன்னா இவங்க வெளியே வந்துருவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ ஒருவேளை பாமக உள்ள கொண்டு வந்தா விசிக வெளியேறும் பட்சத்தில் வேணும்னு அது பாமக உள்ள கொண்டு வரதுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் முயற்சிக்கிறாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் அவங்களுடைய துறை சார்ந்த கேள்வி கேட்டதற்கு மக்களுக்கு தெளிவான விளக்கம் தருவார்களா, எங்க தருவாங்க, எப்படி தருவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. நாளைக்கு அரசியல நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.